வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பில் இயல் 3ல் இருக்கக்கூடிய ஒரு உரைநடை பாடம் தான் பார்க்க போகிறோம். விருந்து போற்றுதும் அப்படின்ற ஒரு உரைநடை பாடம் பார்க்க போகிறோம். இது உரைநடை பாடமாக இருந்தாலும் இலக்கியம் சார்ந்த தகவல்கள் இதில் நிறைய இருக்குது. அதிலே குறிப்பாக பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க. அது என்ன நூல், ஆசிரியர் யார் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எளிமையாக நம்ம குயிக்காக ஆன்சர் பண்ணுற மாதிரி பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? விருந்தோம்பல் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். அந்த விருந்தோம்பல் அப்படின்ற பண்பு தமிழரிடையே எப்படி இருந்தது அப்படின்றத இந்த இலக்கியம் சார்ந்து நமக்கு தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம கிளாஸில் போகலாம். சரிங்களா? ஓகே. இப்போ விருந்தோம்பல் அப்படின்னா என்ன? நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வராங்க, அவங்களுக்கு முகமலர்ச்சியோடு உணவு கொடுத்து இருக்கிறதுக்கான இடம் கொடுக்கணும். இதுதான் விருந்தோம்பல் பண்பு. இங்கே உறவினர் வேறு, விருந்தினர் வேறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முதல் பற்றி பார்த்துட்ருக்கோம். உறவினர் அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க உறவினர். விருந்தினர் அப்படின்னா முன்பின் தெரியாதவங்க தான் விருந்தினர். அப்போ முன்பின் தெரியாத ஒருத்தர் வராங்க, அவங்களுக்கு உணவு கொடுத்து இருக்கிற இடம் கொடுக்குறோம். அவங்கள தான் நம்ம விருந்தினர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். விருந்தே புதுமை அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. தொல்காப்பியம் அப்படின்றது பழமையான இலக்கண நூல். பழமையான இலக்கணம் நூலாக இருந்தாலும் விருந்தில் புதுமையாக இருக்குது. அப்போ விருந்தே புதுமை அப்படின்றது தொல்காப்பியர், ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இங்கே வாங்க. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள். விருந்தோம்பலுக்காக ஒரு அதிகாரத்தையே வச்சுருக்காராம் திருவள்ளுவர். இல்லறவியலில் விருந்தோம்பலுக்காக ஒரு அதிகாரத்தையே படைச்சிருக்காரு. அப்போ இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே அப்படின்றார். சரிங்களா? அதாவது முகம் மலர்ச்சியோடு விருந்தினரே வரவழைக்கணுமா. அதுக்கு ஒரு குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோப்ப குழையும் அனிச்சம் அப்படின்ற குறளில் என்ன சொல்லியிருக்காங்க? முகம் மலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லறத்தினுடைய கடமை என்ன அப்படின்னா உதவி செய்கிறதும் விருந்தோம்பல் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதையும் அங்கே பதிவு செஞ்சுருக்காங்க. சரிங்களா? மோப்ப குழையும் அனிச்சம் அப்படின்றது குறள். ஓகேவா? விருந்தினரை உபசரிக்கிறதுக்காக கூறப்பட்ட இந்த குறள். அதை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அந்த லைன் கொடுத்துட்டு என்ன நூல், ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? அடுத்து சிலப்பதிகாரம் வரும். ஓகே, இங்கே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். எல்லாமே விருந்தினர் 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 அப்படின்னு வரும். இதில் எக்ஸ்ட்ராவாக ஸ்பெசிஃபிக்காக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தொல்காப்பியம் பழமையான நூல், ஆனால் விருந்து பற்றி புதுமையாக சொல்லியிருக்காங்க. விருந்தே புதுமை. அந்த மாதிரி இப்போ இங்கே சிலப்பதிகாரத்தில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே பாரு விருந்தெதிர் அப்படின்னு இருக்குங்க இல்லையா? விருந்தெதிர், அதுக்கடுத்து கோடலும் அப்படின்னு இருக்கு. கோ அப்படின்னா சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் இளங்கோ. அப்போ அந்த கோ பார்த்துங்க, இளங்கோ கோடலும். சரிங்களா? விருந்து அப்படின்ற வார்த்தையை கொடுத்துட்டு கோடலும் அப்படின்ற கொடுத்துருந்தா அது சிலப்பதிகாரம். இந்த வரிகளில் என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது கண்ணகி கோவலனை பிரிந்து வாழ்கிறாங்க. ஆனால் அதை விட அவங்களுக்கு துயர் என்ன அப்படின்னா, வந்த விருந்தினருக்கு அவங்களால உபசரிக்க முடியாதான். அப்போ கோவலனை பிரிந்த துயரத்தை விட விருந்தினரை உபசரிக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப அவங்க துன்பம் அடைகிறாங்க அப்படின்றதான் இந்த வரிகள் கொடுத்துருக்காங்க. இங்கே யாரும் நமக்கு பேராகிராஃப் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்லாம் கேட்க போகிறதில்ல. வரிகள் கொடுத்துட்டு ஆசிரியர் நூல் கேட்க போகிறாங்க, அவ்வளோதான். விருந்து அப்படின்னு பார்க்க போகிறீங்க. கோ வந்தால் அப்போ இளங்கோவடிகள், நூல் சிலப்பதிகாரம், அவ்வளோதான். அதுக்கடுத்து இங்கே வாங்க. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் சொல்கிறார். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள், அதாவது ஒரு பெண்கள் கிட்ட கல்வி இருக்குது செல்வம் இருக்குது அப்படின்னா அவங்க விருந்தும் செய்வாங்க, ஈகை அப்படின்னா கொடுத்து உதவுறது. அப்போ விருந்தும் செய்வாங்க, ஈகையும் செய்வாங்க அப்படின்னு சொன்னது யார்? கம்பர். அடுத்து பாருங்கள். கலிங்கத்து பரணியிலும் ஜெயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஊமையாக்கியுள்ளார். ஓகே, இப்போ அந்த கம்பராமாயணம் கலிங்கத்து பரணியும் இங்கே பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்க்கலாம் பாருங்கள். அதாவது பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் ஈதலும் விருந்தும். இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் பார்த்துங்க. அதாவது பெண்கள் செல்வமும் கல்வியும் பெற்ற பெண்கள் ஈதலும் கொடுப்பதிலும் விருந்தினரை உபசரிப்பதிலும் சிறந்தவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு கம்பராமாயணத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போது பெண்கள் இங்கே என்ட்ரா வராங்க, பெண்களை பற்றி சொல்லியிருக்காங்க. செல்வமும் கல்வியும் உடைய பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா ராமபிரானை பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ கம்பராமாயணம். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து விருந்தினரை முகமலர்ச்சியோடு உபசரிக்கணும் அப்படின்னு என்ன நூல் சொல்லியிருக்கு? கலிங்கத்து பரணி சொல்லியிருக்கு. சரிங்களா? ஆல்ரெடி ஒரு குறள் பார்த்தோம், அதுலேயும் அதே அர்த்தம் தான். ஆனால் அதில் என்ன
மோப்ப குழையும் அனிச்சம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே முகம் மலர் அப்படின்னு டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கலிங்கத்து பரணி அப்படின்னு ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து வாங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அமிர்தம் தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. தனித்து சாப்பிட மாட்டாங்க, எதுவுமே வந்து பகிர்ந்து வந்து அமிர்தமே ஆனாலும் அதை வந்து அடுத்தவங்களோட பகிர்ந்து தான் வந்து சாப்பிடுவாங்க. அதான் தமிழர்களுடைய பண்பு அப்படின்றாங்க. அந்த மாதிரி பண்புள்ளவர்கள் இருக்கிறதுனால தான் உலகம் வந்து நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இந்த பாடல் வரிகளை கொடுத்து இல்லை என்ன சார் கேட்பாங்க, பாடல் வரிகளை கொடுத்துட்டு ஆசிரியர் கேட்பாங்க. அப்போது பாடல் வரிகள் அமிர்தம் அப்படின்ற வார்த்தை பார்த்திங்கன்னா புறநானூறு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. புறம்னா வெளியில் போனால் தான் அமிர்தம் கிடைக்கும், வீட்டு உள்ள தான் கிடைக்காது, ஞாபகம் வச்சுங்க. கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி அவர் தான் வந்து இந்த வரிகளினுடைய சொந்தக்காரர். அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அமிர்தம் சாப்பிட்டா இளமையாக இருக்கலாம்ப்பா, அவ்வளோதான். கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி, அமிர்தம் சாப்பிட்டா இளமையாக இருக்கலாம். எப்படி அமிர்தம் கிடைக்கும், வெளியில் போனால் கிடைக்கும், நூல் வந்து புறநானூறு. சரிங்களா? அவ்வளோதான். அமிர்தம் இளமையாக இருக்கணும் அப்படின்னா அமிர்தம் எடுத்துக்கும், அவ்வளோதான். இளம் பெருவழுதி. நமக்கு தேவை என்ன, வரிகள் கொடுத்துட்டு ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. இங்கே யாரும் வந்து சென்டென்ஸ் எழுதுங்க, இதன் அர்த்தம் வந்து பேராகிராஃப் எழுதுங்க அப்படிலாம் கேட்க போகிறது கிடையாது. அப்ஜெக்டிவ் நேச்சரில் தான் வந்து கேட்க போகிறாங்க. அதனால் வரிகள் பார்த்துட்டோம் அப்படின்னா அமிர்தம் வந்திருந்தா அப்போது அமிர்தம் சாப்பிட்டா நம்ம இளமையாக இருப்போம். அப்போ கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி. சரிங்களா? கடலுள் மாய்ந்த அப்படின்னு கொடுக்குறாங்களே இல்லையோ, இளம் பெருவழுதி கொடுப்பாங்க. அப்போ இளமையாக இருக்கணும் அப்படின்னா அமிர்தம் சாப்பிட்டா போதுமா, ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. அமிர்தம் எப்படி கிடைக்கும், வெளியில் போனால் கிடைக்கும், அப்போ புறநானூறு, அவ்வளோதான். அதுக்கு அடுத்து வாங்க, அல்லில் ஆயினும். அல் அப்படின்னா இரவு அப்படின்னு அர்த்தம். அல் அப்படின்னா இரவுன்னு அர்த்தம். அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கம், அதாவது இரவில் நடு இருளில் விருந்தினர் வந்து யாருன்னா வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று அவங்களுக்கு வந்து உபசரிக்கிறது. அப்போது நள்ளிரவில் விருந்தினர் யாராக வந்தாலும் அவங்கள உபசரிக்கிறோம். அப்போ நள்ளிரவு, அப்போ நைட் டைமில் உபசரிக்கிறாங்கப்பா, அவங்க நல்லவங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம். நள்ளிரவு. அதே மாதிரி நல் நற்றினை ஞாபகம் வச்சுங்க. ஆல்ரெடி நான் நற்றினைக்கு வந்து அடைமொழி சொன்னேன், நல் நற்றினை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நைட் டைம்லும் உபசரிக்கிறாங்க அப்படின்னு நிச்சயமாக அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ நற்றினை, அவங்களுக்கு நன்மை கிடைக்கும், நற்றினை அப்படின்னு வச்சுங்க. நைட்டில் உபசரிப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க, நற்றினைப்பா, அவ்வளோதாங்க, ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? விருந்து அப்படின்ற வார்த்தை பார்க்குறீங்க, ஸ்பெசிஃபிக்காக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறீங்க. அல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அல்னா இரவுன்னு அர்த்தம். இரவுலேயே உபசரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நல்லவங்க, நற்றினை, அவ்வளோதான், ஓவர். அதுக்கு அடுத்து போங்க, தெரியுமா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். ஓகே, அதாவது பண்டைய தமிழர்கள் வீட்டுக்கு வந்த உறவினரை அதை திரும்ப அவங்க செல்கிறப்ப அந்த 4 குதிரைகள் போட்டப்பட்ட தேரில் வந்து போவாங்களாம். அப்போது 7 அடி வரை நடந்து சென்று வழி அனுப்புவாங்களாம். இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த வரிகளை கொடுத்துருவாங்க. காலின் 7 அடி பின் சென்று அப்படின்னு வீட்டுக்கு வந்த உறவினரை அவங்க வெளியில் போகிறப்ப அவங்களுக்கு வந்து 7 அடி வரை நடந்து சென்று அவங்கள வந்து வழி அனுப்பி வைப்பாங்க. அப்போ காலின் 7 அடி பின் சென்று 7 அடி வரை நடந்து போகும்போது கால் வலிக்கும். அப்போ காலில் வலி ஏற்பட்டாலும் அதை பொறுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நடப்பாங்க. அப்போ பொருநாராற்று படை. சரிங்களா? 7 அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 அடி நடந்தாங்கப்பா, கால் வலிக்குதுப்பா, வலி இருந்தாலும் பொறுத்துக்கோ, உறவினராச்சே, அப்போ பொருநாராற்று படை. சரிங்களா? அவ்வளோதான். அதுக்கு அடுத்து வாங்க, ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. இன்மையிலும் விருந்தோம்பல். இன்மை இல்லாத டைமில் எப்படி விருந்தோம்பல் இருந்திருக்கு பாருங்கள். குரல் உணங்கு விதை திணை உரல்வாய் பெய். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்கே வீட்டில் எதுவும் கிடையாது, ஆனால் விதைக்கிறதுக்காக தானியங்களை வந்து வச்சுருந்தாங்க. அந்த விதைக்கிறதுக்காக வச்சுருந்த தானியங்களை உரலில் போயிட்டு குத்தி அதை எடுத்து வந்து விருந்தினருக்கு உபசரிச்சிருக்காங்க. சரிங்களா? இது என்ன நூல் அப்படின்னா புறநானூறு. பார்த்துங்க, அதாவது விதையை பற்றி பேசியிருந்தால் புறநானூறு, அவ்வளோதான். ஆன்சர் பண்ணிவிடுங்க எளிமையாக. அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க, இதுவும் புறநானூறு தான். அதாவது விருந்தினருக்கு உபசரிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து எதுவும் வந்து பொருள் செல்வம் வந்து கிடையாது. அதனால் அந்த பழைய வாழையும் அந்த சிறு யாழையும் வந்து பணையம் வைத்து அதன் மூலமாக பொருள் ஈட்டி விருந்தினருக்கு வந்து உபசரித்திருக்காங்க. சரிங்களா? அதுதான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, அதுவும் புறநானூறு தான். சரிங்களா? அப்போ புறநானூரில் என்னென்ன பார்த்துருக்கோம், அமிர்தம் அப்படின்னு வந்தால் புறநானூறு, அமிர்தம் வெளியில் போனால் தான் கிடைக்கும். விதையை சொல்லி வந்திருந்தா விதையை வந்து உரல் எடுத்து குத்தி விருந்தினருக்கு உபசரித்தோம் அப்படின்னு வந்திருந்தா விதை உரல் அப்படின்னு வந்திருந்தால் அதுவும் புறநானூறு. பழைய வாழை யாழையும் வந்து அடமானம் வச்சுருந்தாங்க
அப்படின்னா அதுவும் வந்து புறநானூறு. சரிங்களா? அவ்வளோதான். ஓகே, அடுத்து பாருங்கள். இளையான்குடி மாரநாயனார், அதாவது இளையான்குடி மாரநாயனார் அவருடைய வீட்டுக்கு சிவனடியார் ஒருத்தர் வராரு. அவருக்கு விருந்து அளிக்கணும். அப்போ அவங்கக்கிட்டே இல்லை, அங்கே என்ன பண்ணுறாரு பாருங்கள். மாரநாயனார் விதைத்து விட்டு வந்திருக்கிறாராம். அந்த விதைத்து விட்டு வந்த நெல்லை திரும்ப போய் எடுத்து அதை வந்து சமைச்சு அவருக்கு வந்து உணவாக கொடுத்துருக்காராம் சிவனடியாருக்கு. இது வந்து தகவல் வந்து இங்கேருந்து எடுத்திருக்கோம், பெரிய புராணத்துலேருந்து எடுத்திருக்கோம். நல்லா பார்த்துங்க, தெளிவாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அதாவது அமிர்தம் அப்படின்னா புறநானூறு, இது ஒன்று புறநானூறு பார்த்தோம். விதை உரலில் போட்டு, அந்த விதையை உரலில் போட்டு இடித்து அது வந்து விருந்தருக்கு உபசரித்தோம் அப்படின்னா அதுவும் புறநானூறு. வாளியும் யாழையும் வந்து பனையை வச்சோம் அப்படின்னா அதுவும் புறநானூறு. இது மூணும் புறநானூறு. இங்கேயும் விதை அப்படின்னு வருது பாருங்க. ஆனால் இங்கே விதைத்து விட்டு வந்த நெல், விதைத்து விட்டு வந்த அந்த விதையே எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த விதை வந்து அப்படி கிடையாது, வீட்டிலே இருக்குது இந்த விதை. அதாவது விதைக்க போகிறதுக்காக வச்சுருந்த விதை வீட்டில் இருக்குது இந்த விதை. இது புறநானூரில் சொல்லியிருக்க விதை வந்து வீட்டில் இருக்குது. பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விதை வந்து விதைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. விதைத்துட்டு வந்துட்டதை திரும்ப போய் எடுத்திருக்காரு இளையான்குடி மாரநாயனார். சரிங்களா? சிவனடியாருக்கு கொடுத்துருக்காரு விருந்து. ஓகே, அடுத்து பாருங்கள். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்கும் குழு. அதாவது நெய்தல்னால் கடல் சார்ந்த பகுதியில் வாழ்கிறவங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு மீன் வந்து நிறையா இருக்கும். அப்போ பாருங்கள், அந்த மீனும் கறியும் வந்து கொடுப்பாங்களாம். இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபானாற்று படை. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது மீன் கறி சாப்பிட்றோம், 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது அந்த மீன் கறியை வந்து பார்த்திங்கன்னா பீஸ் வந்து சின்னதாக வச்சுட்டாங்க அப்படின்னு சண்டை போடுவோம். நிச்சயமாக போட்டிருக்கோம், சின்ன வயசில் போட்டிருக்கோம். அந்த மீனும் கறியை எனக்கு மட்டும் மீன் வந்து சின்ன பீஸாக இருக்குது, கறி வந்து சின்ன பீஸாக இருக்குது அப்படின்னு குழந்தைங்க சண்டை போடுவாங்க. நீங்களே வீட்டில் பார்த்துருப்பீங்க. அப்போ மீன் கறி எனக்கு சின்ன பீஸாக வச்சுட்ருங்க. அப்போ சிறுபானாற்று படை. சரிங்களா? மீன் கறி அப்படின்னு வந்திருந்தால் சிறுபானாற்று படை. ஓகே, மீன் கறி சின்ன பீஸாக வச்சுட்டு இருக்காங்க, சிறுபானாற்று படை. ஓகே, அடுத்து வாங்க. ஓகே, இங்கே பாருங்கள். இலையை மடிப்பதற்கு இந்த பாடல் வரிகளை படித்தேங்க. ஃபுல்லாக படிக்க வேண்டியதில்லை, நீங்கள் படிச்சிங்க. எப்படி சார் ஆன்சர் பண்ணலாம்? அம்சப்பிரியா, இலையில் இட்லி வச்சாங்கப்பா, இட்லி அம்சமாக இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இலையில் இட்லி வச்சு சாப்பிட்றோம், இட்லி எப்படி இருக்குது? அம்சமாக இருக்குது, அம்சப்பிரியா, அவ்வளோதான். அடுத்து வாங்க. பலர்புகு வாயில் அடைப்பு கடவு நீர், அதாவது விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை. அதாவது நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள், அதாவது நைட்டில் சாப்பிட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. யாரும் வரக்கூடாதுன்னே நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிடுறோம். நைட்டில் சாப்பிட்டு வந்துட்டு டோரை வந்து க்ளோஸ் பண்ணுறப்ப அந்த வாசலில் வந்து போயிட்டு பார்ப்பாங்களாம், யாராவது விருந்தினர் வந்திருக்காங்களா, இல்லை உணவு கேட்பதற்காக யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த கதவை வந்து அடைப்பாங்க அப்படின்றாங்க. உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை அந்த நூல் பதிவு செய்து குறுந்தொகை வந்து பதிவு செய்து. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உள்ளீரோ. வாயில் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வாசலே வந்து பெருசாக இருக்குமா, நிறைய பேர் வரா மாதிரி இருக்குமா. ஆனால் நம்ம இங்கே எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாயில்னா வாசல்னு அர்த்தம். என்ட்ரன்ஸ் வந்து குறுகி இருந்தது, அப்போ குறுந்தொகை, அவ்வளோதான். ஷார்ட்கட்டுக்காக வாயில் அப்படின்னு பார்க்குறீங்க, குறுந்தொகை. மீன் கறி அப்படின்னு பார்க்குறீங்க, மீன் கறி சின்ன பீஸாக இருந்து சிறுபானாற்றுப்படை. 7 அடி நடந்து போகணும்ப்பா, காலெலாம் வலிக்குது, பொறுத்து கொள்ளணும், பொருநாராற்றுப்படை, அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து வாங்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் கொன்றை வேந்தன். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண், மருந்தே இருந்தாலும் எல்லோரும் பகிர்ந்து சாப்பிடுப்பா சொன்னது ஔவையார். கொன்றை வேந்தனில் சொல்லியிருக்காங்க. மருந்து பற்றி சொல்லியிருக்காங்க. மருந்தே ஆனாலும் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுப்பா சொன்னது ஔவையார். எதில்? கொன்றை வேந்தன். அதே ஔவையார் தனிப்பாடலில் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். வரகரிசி சோறும் மோரும் புளித்த மோரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாடல் வரி ஃபுல்லாக படிச்சிங்க, நமக்கு தேவையில்லை. இங்கே என்ன தேவை? சோறு தான் கரெக்டான, நம்ம சாதம் சொல்கிறோம், ஆனால் சோறு தான் வந்து தமிழ் சொல். சோறில் மோர் போட்டு சாப்பிட்றோம் சொன்னது யார்? சோறில் மோர் போட்டு சாப்பிட்டது ஔவையார். எந்த நூல்? தனிப்பாடல். அவங்க தனியாக போய்ட்டு உட்காந்துட்டு சோறில் மோர் கலந்து சாப்பிட்டாங்க ஔவையார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மருந்தோடு சேர்ந்து சாப்பிட்டது கொன்றை வேந்தன். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன. இந்த பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிங்க. சரிங்களா? நாயக்கர் காலத்துலேயும்
மராட்டியர் காலத்திலையும் மிகுதியான சத்திரங்கள் வந்து வழி செல்வர்னா அப்போ சத்திரங்கள் வந்து அமைச்சதே எதுக்கு அப்படின்னா ட்ராவல் பண்ணுவாங்க. ட்ராவல் பண்ணும்போது தங்கி வந்து இளைப்பாறுவதற்காக தான் வந்து சத்திரங்கள் வந்து அமைக்கப்பட்டன அந்த காலத்தில். சரிங்களா? அப்போ எந்த காலத்தில் அதிக அளவுக்கு அமைச்சாங்க அப்படின்னா நாயக்கர் காலத்துலேயும் மராட்டியர் காலத்துலேயும் அதிக அளவுக்கு அமைச்சாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், வாழை இலையில் விருந்து. இந்த பாயிண்ட்ஸ்லாம் தேவையில்லை, ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, வாழை இலையில் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் படித்தா போதுங்க தாராளமாக. சரிங்களா? வாழை இலையில் விருந்து, இது நம்ம வாழை இலையில் விருந்து சாப்பிடுவோம். நான் கூட அந்த வாழை இலையில் வந்து சாப்பிட்றப்ப அந்த இலையை வந்து எப்படி வைக்கணுன்னே தெரியாது, நான் வச்சுடுவேன். அதுக்கப்புறம் பரிமாறுவாங்க, அவங்கக்கிட்ட வந்து சொல்லிவிடுவேன் எப்படி கரெக்டாக வைக்கணுமோ வச்சுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். உண்மையாகவே சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்போ வந்து தெரியாது, ஆனால் இப்போ தெரியும். அதாவது நம்ம வாழையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எக்ஸாம் பாயிண்ட்டாக தேவையில்லை, இன்கேஸ் கேட்டால் என்ன பண்ணுறது. அதாவது இடப்பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்க அதான் கொடுத்துருப்பாங்க. இடப்பக்கம் வாழையின் குறுக்கலான பகுதியும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் குறுக்கலான பகுதி இருக்கணுமா, ரைட் ஹேண்ட் சைடில் தான், அதாவது அந்த தலைவாழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும் அப்படின்றாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் எதுக்கு இருக்கணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம வந்து வலது கையில் சாப்பிடுவோம். அதனால் காய்கறி கீரை கூட்டு இதெல்லாம் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வைப்பாங்களாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உப்பு ஊறுகாய் இனிப்பு இதெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைப்பாங்களாம். அதனால் தழவாழை வந்து நம்ம இந்த வலது பக்கம் வச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தேவையில்லை இது. சரி, ஓகே, அடுத்து பாருங்கள், எத்திசையும் புகழ் மணக்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ் சங்கம் வாழை இலை விருந்து விழாவை இயர் பை இயர் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. வாழை இலை விருந்து விழா எங்கே அப்படின்னா அமெரிக்காவில் மினசோட்டா தமிழ் சங்கம். எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க? சமைச்சு நல்லா செஞ்சு அந்த தமிழர் பண்பாடு என்னென்ன உணவுகள் வந்து வைக்கணும் இலையில் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் செஞ்சு வச்சு அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், இது இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்தால் போல புறாக்கள் கூடி இறை எண்ணும். நல்லா பார்த்துங்க, புறா கொடுத்துருக்காங்க இல்லையா, இறை சின்னராக கொடுத்துருந்தா இறை உணவுன்னு அர்த்தம், பெரியராக கொடுத்துருந்தா இறைவன் அப்படின்னு அர்த்தம். புறாவுக்கு உணவு கொடுத்தது யார்? புறாவுக்கு உணவு கொடுத்தது யார்? பாரதிதாசன் கொடுத்தாரு அப்படின்னு வச்சுங்க. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காசிகாண்டம் வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். சரிங்களா? நன்றி.